மாகாளி அண்ணா சரசு கண்ணுல பற்ற போறேன்டா. ஆமாமா கவனம் கவனம். இத பாரு, பாத மோசமா இருக்கு, பாத்து வா. என்ன என்ன சொல்லிவிட்டு நீ வலிக்கு விழுந்துட்ட? அது வேற ஒண்ணும் இல்லடா, இருட்டு நேரம் பாரு, சரியா கண்ணு தெரியல. உனக்கு பகல்ல மட்டும் கண்ணு பளிச்சுன்னு தெரியுமாக்கும். என் கண்ணை பத்தி பேசாதடா, இது ஞான கண். ஆஹா டேய் அங்க பாரு. அண்ணே உங்க ஞான கண்ண அந்த பானையில வைங்க. பொறுத்திருந்து பார். டேய் டேய், அடிக்கிறதுனா குடிக்கிறது நீயா? விடுறா. அண்ணே அண்ணே எனக்கு பத்தாதுண்ணே, கொஞ்சம் வைங்கண்ணே. அண்ணே எனக்கு பத்தல. நல்லா இருக்குண்ணே. அவ்வளவுதான்டா, வா. எந்த பாழா போன நாயும் தினமும் என் முட்டிய வந்து உடைச்சு போடுது. சரசு, ஓ முட்டியாவா? பின்ன என்ன, ஓ முட்டியவா? குடிப்பியா? லொள்ள பாரு. உடைக்கிறப்ப கையும் களவுமா பிடிச்ச பல்லு பவுட்டையெல்லாம் பேத்து போடுவேன். சரசு, கருவாடு வச்சிருக்கிறியா? என்னய்யா இன்னைக்கு ஊர்கா விட்டு போட்டு கருவாடு கேக்குற? எல்லாம் ஒரு சேஞ்சுக்கு தான். ஏண்டா ஊர்கா மாணிக்கம், காலங்காத்தாலேயே கள்ளு குடிக்க வந்துட்டியா? ஏ சொல்லு, பின்ன என்ன பாலா குடிக்க முடியும்? சரசு என்ன பாலியாவரமா பண்ணுது? கல்யாவரம் தானே பண்ற. யோ நேர புடியா, அப்பதானே உள்ள ஊத்த முடியும். இல்லன்னா ஒளியிடா. என்னய்யா வேடிக்கை? சரசு, உன்னை பாத்துக்கிட்டே இருந்தா பாதி போதை ஏறிடும். இந்த கள்ள குடிச்சா மீதி போதையும் ஏறிடும். வீட்டுக்கு போகும்போது முழு போதையா போயிருவேன். கிழவா, நான் மேல எந்திரிச்ச முடிச்சோட அத்து போடுவேன். பாயா. சரசு, கருவாடு தான் இல்லன்ட்ட, கொஞ்சம் ஊறுகாய் இருந்தா கூட. ஊறுகாயும் இல்ல, வெங்காயமும் இல்ல, போங்கய்யா. சரசு, எதுவுமே இல்லன்னா உன்னை தொட்டுக்கிட்டுமா? என்ன தொட்டு பாருங்க, கைய வெட்டி போடுவேன். தாமரை மட்டும் தான் தொட முடியும், இல்ல சரசே? நீரே சரசே, அவங்கள வாடா சேமல என்றா. தாமரை வந்ததுக்கு அப்புறம் தான் கோயில் கட்டணும்னு நீதான் ஒத்த கால்ல நிக்கிறியாமே. ஆமாமுங்க, உங்களுக்கு எப்படி மாகாளி அம்மனோ அதே மாதிரி தான் எங்களுக்கு மதுரை வீரன். ஏண்டா, கும்பிடு போடுற சாதியில பிறந்த உனக்கே இவ்வளவு கொழுப்பு இருந்தா, கும்பிடு வாங்குற சாதியில பிறந்த எங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு. இத பாருங்க, கும்பிடுறதுக்கு கொழுப்புக்கு சம்பந்தம் இல்லையா? பேசுற, இனிமே என் மேல கைய வச்சீங்க கொலையாளர் ஆயிடுவேன். என்றா, இப்ப என்ன கோயில் கட்ட வேணாங்கறியா? ஏன் உசுர் இருக்கிற வரைக்கும் கோயில கட்ட விட மாட்டேங்க. உசுர் இருக்கிற வரைக்கும் கட்ட விட மாட்டேன். அப்ப சரி. டேய், இவனை நம்ம காப்பாத்த முடியாது, அந்த ஆத்தா தான் காப்பாத்தணும். நீ போ, அவன் காப்பாத்துவா. என்ன விட்டு போயிட்டாரு, இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்ன விடுங்க. நீயும் போயிட்டா எல்லாம் திரும்பி வந்துருமா அம்மணி? அப்புறம் அந்த பச்சை குழந்தைக்கு யாரு இருக்கா? இவன் தான் மாகாளியத்துல கோயில் கட்ட வேணான்னு சொன்னானா? அதான் ஆத்தா இவனை பழி வாங்கிருக்கு. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். வீரப்பட என்னையா பாதியில விட்டு விடுற? நாளைக்கு பாத்துக்குவா. காலங்காத்தால சரசு கிட்ட கல்லு குடிக்கிறதுக்கு இப்படி ஓடுறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா? எனக்கு முன்னாடி நீ ஓரிய சரசு என்ன பாயசமா குடுக்குறா? மூடிட்டு வா, ஓச்சு போடுவேன். சரசே சரசே, ஐயோ எதுக்கியா இந்த ஓட்டம் ஓடி வரீங்க? உன்னை பாக்குறதுக்காகத்தான். கல்லு குடிக்கிறதுக்கு தான் சரசு. ஆஹா, அதுக்கு ஏன் இங்க வரீங்க? வீட்டுக்கு வர வேண்டியதானே? நீயே கூப்பிடும் போது சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இந்த வெட்டி பசங்க எல்லாம் வந்து குடிச்சிடறானுங்களே, அதனாலதான் நானே இன்னைக்கு வந்துட்டேன். முதல்ல எனக்கு ஊத்து சரசு. ஏய், ஓட்ட பந்தயத்தில் நான் தான் முதல் வந்த, வாய மூடி சும்மா இரு. சரசு, சீக்கிரம் இறக்கி வச்சு கல்ல ஊத்துமா, அதை குடிச்சிட்டு போய் தான் என் பொண்டாட்டியை 4 சாத்து சாத்தணும். ஐயோ, நான் கொண்டு வந்த பாத்திரத்துல இப்படி போட்டு உடைக்கிறியே. ஐயோ, ஓடி போ, கொடக்காலியில் போய் ஆக்கிட்டேன்னு. என்ன வீட்டை விட்டு துரத்துறியே. வாய மூடு. இது என்ன இடம் வீடா உப்பார் வைக்கிறதுக்கு? ஒப்பார் கிப்பார் வைத்தா தூக்கி போட்டு முடிச்சிருவேன். கட்டின பொண்டாட்டி எப்படி போட்டு அடிக்கிறியே, நீ எல்லாம் உருப்பிடுவியா? பெரிய பொண்டாட்டியா பொண்டாட்டி. கள்ளச்சாராயம் குடிக்க வேண்டாம்னு சொன்னேனே, கேக்குறியா? அவன் ஆட்டுப்பாலையும் மாட்டுப்பாலையும் ஊத்தி குழந்தைய வளர்த்துவான். ஆனா எங்க அப்பா கல்லையும் சாராயத்தையும் ஊத்தி வளர்த்தான். 30 வருஷமா குடிக்கிறேன்.
முந்தானத்து வந்தவ திருத்தலான்னு பாக்குறியா? உன்னை கட்டினதுக்கு ஒரு ஆட்டோல கட்டிருக்கலாமே. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அந்த ஆட்டங்களையே கட்டிட்டு அழுக வேண்டியதானே. ஏன் இப்படி பொண்டாட்டிக்கிட்ட தகராறு பண்ணிட்டே இருக்க? என் பொண்டாட்டிகிட்ட தகராறு பண்ணாம உன் பொண்டாட்டிகிட்ட தகராறு பண்ணுவாங்க. நானாவது இப்பதான் தகராறு பண்றேன். ஆனா நீ கல்யாணத்தன்னைக்கே கட்டினா மாமியா கழுத்துல தான் தாலி கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னுவனாச்சே. நீ எனக்கு சொல்ல வந்துட்டியா? மறுபடியும் ஊருக்குள்ளார பார்த்தேன், உடம்பெல்லாம் புண்ணாயிரு. போறேன். இத பாரியா, நான் பொடக்கலையில போய் தனியா ஆக்கி தின்னதா போறேன். நீ கல்லோடி மண்ணோடி ஆக்கி வச்சு திங்க முடியாம தவிச்சு என் கைய கால வந்து பிடிக்கதான் போறியா? அடி போடி, பெரிய மங்கம்மா சபதம் எடுக்கிறா. இது மங்கம்மா சபதம் இல்லையா, இந்த கண்ணம்மா சபதம். போடி. யோ யோ யாரையா வந்துட்டா? என் எதிரி வந்துட்டான் பாயா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என் எதிரி வந்துட்டானே. வந்துட்டாயா, என் எதிரி வந்துட்டாயா. யாரையா வந்துட்டா? யாரு வந்துட்டானா? தாமரையா? தாமரை. தாமரையா? அவன் இந்த கரையில கால் வைக்க கூடாது. பொம்பளை வேஷமாடா போட்டு என்ன ஏமாத்துறீங்க? ஏய், தாமரை தானா தப்பு பண்ண மாட்டான், நீங்களா தப்பு பண்ண வச்சீங்க. அங்கே இங்கே நரி இருக்கு புரியுமா? ஆட்டு மந்த போல ஒரு சொந்தம் இல்ல தெரியுமா? நில்லுப்ல, ஏன் பாட்டை நிறுத்திட்ட? சும்மாதான். நல்லா பாடுறிய. ஆமா, நீ சங்கிலி என்ன மாவ தானே? எலஞ்சி 3 வருஷத்துக்கு முன்னாடி மூக்க வலிட்டு இப்ப பெரிய மனுஷி ஆயிட்டியா? ஆமா, அண்ணன் வீட்டுல இருக்காரா? இருக்குது. சரி சரி, பாட்டு பாருன்னு சொல்லிட்டு ஆட்டை தொலைச்சிட்டு போயிடாத. ஓ, ஆட்டை ஒழுங்கா போய். சரத்து, வெங்காயம் வச்சிருக்கிறியா? எதுக்கு? கண்ணுல வச்சு தேய்க்கிடுமா? இப்படி எல்லாம் சிரிச்சு பயமுறுத்தின பல்ல கழட்டி போடுவேன், தெரியுதா? உன்னை பார்த்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையா? எங்களுக்கு எல்லாமே ஓடுது. இந்தயா குடியா.
இதையா ஊருக்கா? எப்படியா இருக்க? உன்னை பார்த்த உடனே என் உடம்பெல்லாம் எப்படியோ ஆயிடுச்சு. ஆமா, என்ன ஆள் ரொம்ப கிறங்கி போயிட்ட? இப்ப நீ வந்துட்டல, இனிமே தேறிக்குவ. இன்னும் கொஞ்சம் கல்லு குடிக்கிறியா? போதும் சரசு, உன் கல்ல குடிச்சு 3 வருஷம் ஆச்சு. உன் கல்லும் கருவாடும் ஊறுகாவையும் நினைச்சாலே ஜெயில நாக்கில் எச்சு ஊறும். சரசு, எனக்கு கொஞ்சம் கள்ளு ஊத்துறியா? என்னையா இது? கால நேரம் தெரியாம இப்படி கழுத்தா இருக்கிறியே, பாயா. போய் வியாபாரத்தை பாரு சரசு, நான் போயிட்டு அப்புறம் வரேன். இப்பதானே வந்த, அதுக்குள்ள என்னையா வேலை? நேரம் எங்கத்தானே வர்றேன். இனிமே ஊருக்குள்ள போனா தானே எவன் கை எடுக்கணும் கால் எடுக்கணும் தெரியும். யோ, உன்னை திருத்தவே முடியாதியா. நான் திருந்தினா என்ன தீர்த்துருவானுங்க. அப்ப நான் வரட்டுமா? ராத்திரிக்கு வருவேன்ல. காஞ்ச மாடா வந்திருக்கங்கன்னு வருவேன், கட்டாயம் வருவேன். அங்க பாடுறா, சரசு கூட வெக்கப்படுறா. சத்தம் போடாத. அவன் காதல் விழுந்தா கைய கால